100 வருடங்களுக்கு பிறகு இன்று லண்டனில் ஓர் அதிசயம் நடக்க இருக்கிறது. 230 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இயங்கி வரும் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்று தன்னுடைய கடைகளை விற்கப் போவதாக அறிவித்துள்ளது. மேற்கு யோர்க்ஷயர் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 டீனேஜ் வயதுடைய இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியா முழுவதையும் மோசமாக தாக்கி வந்த எயோவின் புயலினுடைய தாக்கம் இன்று சனிக்கிழமை குறைவடைய ஆரம்பித்திருக்கின்றது. இன்று ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகலுக்கு பின்னர் எயோவின் புயலினுடைய தாக்கம் குறைவடைய ஆரம்பித்திருப்பதாக காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்திருக்கின்றது. என்னென்ன சொன்னால், கடந்த 10 வருடங்களில் யூகேல ஏற்பட்ட புயல்களில் இந்த புயல் தான் மிக மோசமான புயல் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மணிக்கு 114 மைல் வேகத்தில் காற்று வீசி அது ஒரு சாதனையாக பதிவு செய்யப்பட்டது. அதனால் கடந்த 10 வருடங்களில் யூகேல ஏற்பட்ட புயல்களில் இது மிக மோசமான புயல் என்று சொல்லப்படுகிறது. பல மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு மின்சாரத்தை இழந்தார்கள். ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன. போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்தன. இந்த மோசமான புயல் காரணமாக இளைஞர் ஒருவரும் உயிரிழந்திருந்தார். அவருடைய காரின் மீது மரம் முறிந்து விழுந்ததன் காரணமாக அவர் உயிரிழந்திருந்தார். அவருடைய பெயர் விவரங்கள் வெளியாகியுள்ளன. இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கின்ற இவர்தான் அந்த உயிரிழந்த இளைஞர் ஆவார். இவருடைய பெயர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கேப்பர் டியூடக் என்பது இவருடைய பெயர். நேற்று வெள்ளிக்கிழமை ஜனவரி மாதம் 24ஆம் தேதி காலை 5:30 அளவில் இவர் மீது மரம் முறிந்து விழுந்ததன் காரணமாக இவர் உயிரிழந்துள்ளார். நாளை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான காலநிலை எச்சரிக்கையினை காலநிலை அவதானிப்பு நிலையம் மெட் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மழை பொழிவிற்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்தெந்த பகுதிகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வடமேற்கு இங்கிலாந்து, தென்மேற்கு இங்கிலாந்து, வடக்கு அயர்லாந்து, வேல்ஸ் மற்றும் தென்மேற்கு ஸ்கொட்லாந்து போன்ற பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாளை ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு இருக்கும் என சொல்லப்படுகின்றது. இதற்காக மஞ்சள் நிற எச்சரிக்கையினை காலநிலை அவதானிப்பு நிலையம் வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் 230 வருடங்களுக்கு மேலாக இயங்கி வருகின்ற ஒரு வர்த்தக நிறுவனம் தன்னுடைய 500க்கும் மேற்பட்ட கடைகளை விற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது சம்பந்தமான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்ட அந்த நிறுவனம் ஈடுபட்டிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வந்துள்ளன. அந்த நிறுவனம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் எல்லாருக்குமே நன்கு தெரிந்த WH ஸ்மித். WH ஸ்மித் தன்னுடைய 500க்கும் மேற்பட்ட கடைகளை விற்க உள்ளதாம். அதாவது ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கும் கடைகளை மட்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், WH ஸ்மித்துக்கு நிறைய இடங்களில் கடைகள் இருக்குது. உதாரணமாக விமான நிலையங்கள், ரயில்வே நிலையங்கள், மற்றது மருத்துவமனைகள், இது மாதிரியான வேறு வேறு இடங்கள் எல்லாம் கடைகள் இருக்குது. இருந்த போதிலும் கூட ஹை ஸ்ட்ரீட்டில் நெடுஞ்சாலைகளில் இருக்கின்ற கடைகளை மட்டும்தான் அவர்கள் விற்க இருக்கின்றார்கள். என்ன காரணத்துக்காக இந்த கடைகள் விற்கப்பட உள்ளன என்பது சம்பந்தமாக குறிப்பிட்ட நிறுவனம் காரணம் எதையும் தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் கூட இதனை வாங்குவதற்கு பொருத்தமானவர்களை தாங்கள் தேடிக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. இதுவரை காலமும் ரகசியமான முறையில் பல்வேறு தரப்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. இருந்த போதிலும் கூட அவர்கள் அதனை கடகாலத்துக்கு ரகசியமாக வைத்திருக்க முடியாது என்று சொன்னால், ஒரு கடைகளை விற்பதாக இருந்தால், மிகப்பெரிய நிறுவனங்கள் கடைகளை விற்பதாக இருந்தால் லண்டன் பங்குச்சந்தைக்கு அறிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், லண்டன் பங்குச்சந்தையில் WH ஸ்மித்தும் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். எனவே பங்குச்சந்தைக்கு அறிவிக்காமல் இவர்கள் தங்களுடைய சொத்துக்களை விற்க முடியாது. எனவே உத்தியோகபூர்வமான அறிவிப்பை நாளை மறுதினம் திங்கட்கிழமை லண்டன் பங்குச்சந்தைக்கு அறிவிக்க இருக்கின்றது WH ஸ்மித். WH ஸ்மித் நிறுவனமானது தன்னுடைய முதலாவது கடையினை 1792ஆம் ஆண்டு லண்டனிலே ஆரம்பித்தது. அந்த கடையை ஆரம்பித்தவர் யார் என்று சொன்னால், ஹென்றி வால்டன் ஸ்மித். அதனுடைய சுருக்கம்தான் WH ஸ்மித். எனவே 230 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இயங்கி வருகின்ற குறிப்பிட்ட இந்த நிறுவனம் தற்பொழுது தனக்கு சொந்தமான 500க்கும் மேற்பட்ட கடைகளை விற்க உள்ளது. WH ஸ்மித் தன்னுடைய 500க்கும் மேற்பட்ட கடைகளை விற்க இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அல்டி நிறுவனமானது தான் புதிதாக 9 கடைகளை திறக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றது. அந்த 9 கடைகளில் 4 கடைகள் எந்தெந்த இடங்களில் வரும் என்கின்ற இடங்களையும் அறிவித்திருக்கின்றது. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டில் அல்டியினுடைய இலக்கு பிரித்தானியா முழுவதும் 9 புதிய கிளைகளை திறப்பதாகவும், இதற்காக அவர்கள்
650 மில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கியிருக்கிறார்கள். இந்த புதிதாக திறக்கப்பட இருக்கின்ற கடைகளில் வந்து ஒரு கடை வந்து விம்பிள்டன் நகரில் அமைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இரண்டாவது கடை வந்து ஃபுலம் புரோட்வே அந்த பகுதியில் அமைக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகின்றது. அதே போல சரே பகுதியில் இருக்கின்ற கேட்ரம் நகரில் ஒரு கடையும் ஓர்பிங்டன் நகரில் இன்னும் ஒரு கடையும் அமைக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகின்றது. இந்த 4 இடங்களினுடைய பெயர் விவரங்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளன. ஏனைய 5 இடங்கள் காலப்போக்கில் வெளியிடப்படும் என்று சொல்லி அல்டி நிறுவனம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் பிரித்தானியாவில் மிகவும் மலிவான சூப்பர் மார்க்கெட் என்கின்ற பெயரை அல்டி நிறுவனம் பெற்றுள்ளது. வேகமாக பயணித்த கார் ஒன்று மரம் ஒன்றுடன் மோதியதால் அதில் பயணம் செய்த டீனேஜ் வயதுடைய 3 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 2 படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்ட் யோர்க்ஷயர் பகுதியில் இருக்கின்ற வேக்ஃபீல்ட் என்று சொல்லப்படுற ஒரு நகர் பகுதியில் நடந்திருக்குது. நேற்று வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி இரவு 8:30 அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் காரை செலுத்தி கொண்டு போயிருக்கின்றார். ஏனையவர்கள் அந்த காரில் இருந்திருக்கின்றார்கள். அந்த கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து மிக வேகமாக பயணித்ததாக சொல்லப்படுகின்றது. சம்பவ இடத்தில் 18 வயதுடைய கார் சாரதியாகிய அந்த இளைஞரும் ஏனைய 19 வயதுடைய 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள். இதில் படுகாயமடைந்த ஏனைய 2 பேர் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த விபத்து சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். 100 வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் அதிசய நிகழ்வு இன்று இரவு லண்டனில் நடைபெற இருக்கின்றது. இன்று ஜனவரி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் லண்டன் வானத்தில் நீங்கள் ஒரே நேரத்தில் 7 கிரகங்களை பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட 7 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும் என்று சொல்லப்படுகின்றது. உங்களால் வெறும் கண்களால் இதனை பார்க்க முடியுமாம். இப்படியான ஒரு அதிசயமான நிகழ்வு ஒவ்வொரு 100 வருடங்களுக்கும் ஒரு தடவை நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் 100 வருடங்களுக்கு ஒரு தடவை பூக்கின்ற பூக்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒவ்வொரு 100 வருடங்களுக்கும் ஒரு தடவை வந்து 7 கிரகங்கள் மொத்தமாக ஒரே நேர்கோட்டில் வரும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே லண்டனில் வாழ்கின்ற மக்கள் நீங்கள் இதனை வருங்கண்ணாலேயே பார்க்க முடியும். இன்றைய இரவு பொழுதில் லண்டனினுடைய வளிமண்டலம் அவ்வளவு சுத்தமாக இல்லை. முகில் கூட்டங்கள் இருக்கும். அதே வேளையில் வளியினுடைய மாசுபாடும் அதிகரித்து காணப்படுகின்றதாம். இருந்த போதிலும் கூட இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருவதை உங்களால் வெறுங்கண்களால் பார்க்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நேர்கோட்டில் வர இருக்கின்ற கிரகங்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் கிரகம், யூபிட்டர் கிரகம், வீனஸ் எனப்படுகின்ற புதன் கிரகம், அதே போல சனி கிரகம், மற்றது யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கிரகங்களுடன் நிலவும் சேர்ந்து வருவதால் மொத்தமாக 7 கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வர இருக்கின்றன. இப்போ நாங்கள் வானத்தில் பார்க்கக்குள்ள வந்து நிறைய நட்சத்திரங்கள் மாதிரி தான் தெரியும். இதில் எந்த கிரகம் என்ன பேர் எந்தெந்த கிரகம் என்று சொல்லி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு மொபைல் ஆப் ஒன்று இருக்குது. இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஐஃபோன்லேயோ அல்லது வேறு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கை வியூ லைட் என்று சொல்லப்படுற ஆப். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மொபைல் ஆப் தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களுடைய கேமரா ஆக்சஸை கொடுத்துட்டு இந்த மொபைல் ஃபோனை வந்து வானத்தை நோக்கி பிடிச்சிங்கன்னு சொன்னால் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பேர், எந்தெந்த கிரகத்துக்கு என்னென்ன பேர் என்று சொல்லி அதிலேயே சொல்லும். எனவே அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். எது செவ்வாய் கிரகம், எது புதன் கிரகம், இது மாதிரியான தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். எனவே 100 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க இருக்கின்ற இந்த அதிசயத்தை நீங்கள் இன்றிரவு 7 மணி முதல் வெறுங்கண்ணால் பார்க்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த அதிசயத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்கள் நீங்கள் பார்த்த பின்னர் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்கள் பற்றிய விவரங்களை ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையில் ஜனவரி மாதம் 19ஆம் தேதியுடன் முடிவடைகின்ற 7 நாட்களுக்கான வாராந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு வார கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 14 படகுகளில் 762 பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். 14 படகுகளில் 762 பேர் வந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு குடிவரவாளரும் கைது செய்யப்படவோ அல்லது தடுக்கப்படவோ இல்லை என ஹோம் ஆஃபீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.